பிரியமானவர்களே, எப்படி இருக்காங்க? இந்த நாளிலே தேவன் உங்களோடு ஒரு வார்த்தையை பேசும்படியாக என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று அருமையாக இந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்குது. ஆமாம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும். எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப ஆடக்கூடாது. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, எல்லாம் எனக்கு தெரியும்னு ஆடாத. எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பண்ணக்கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப பெருமை கொள்ளக்கூடாது. இந்த நாளில் இந்த வார்த்தை அருமையாக இந்த நாளில் சொல்லப்பட்டு இருக்குது. நீ உன்னை ஞானி என்று எண்ணாத, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நான் இந்த தப்பு பண்ணால் நான் தப்பிச்சிருவேன், இந்த தப்பு பண்ணால் எனக்கு தெரியும் எப்படி தப்பிக்கணும்னு, இந்த தப்பு பண்ணால் நான் எப்படி மாட்டாமல் இருக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னையே என்ன பண்ணக்கூடாது, ஞானி என்று எண்ணக்கூடாது. ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் எப்படி எனக்கு ஒழிக்கணும்னு தெரியும், எப்படி எனக்கு பதக்கணும்னு தெரியும், எப்படி தப்பு பண்ணிவிட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களே சுயமாக ஞானி போல் என்ன பண்ணுறாங்க, பேசிக்கிறாங்க. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. உன்னை நீ ஞானி என்று என்ன பண்ணாத, எண்ணாத. உன்னை ஞானி என்று எண்ணாத, கர்த்தருக்கு பயப்படு. அவருடைய கண்கள் இந்த பூமி முழுவதும் என்ன பண்ணிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படு. தீமை செய்து கொண்டு இருக்கிறியா? கடவுளுக்கு பயப்படாமல் தீமை செய்து கொண்டு இருக்கிறியா? தப்பு செய்து கொண்டு இருக்கிறியா? கடவுளுக்கு பயப்படாமல் இருக்கிறியா? இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறது. தப்பு பண்ணால் திருந்துருங்க, தயவு செய்து. தப்பு பண்ணால் திருந்துருங்க. இந்த நாளில் தேவன் இந்த வார்த்தை அருமையாக இந்த நாளில் பேசப்பட்டு இருக்குது. நீ உன்னை ஞானி என்று எண்ணாத, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இந்த நாளில் நீ எப்படியாப்பட்ட தீமைகளை செய்து கொண்டு இருக்கிற, தினமும் ஒவ்வொரு நாளும் அந்த தீமையை செய்து கொண்டு இருக்கிற, நீ நல்லவன் உன்னை பற்றி நீயே பேசிக்கிற, நீயே உன்னை பற்றி ஞானி என்று எண்ணிக்கிற, அதெல்லாம் தப்பு. நீ செய்கிற காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இந்த நாளிலே ஆண்டவரே, நான் செய்கிற எல்லா தப்பீதங்களிலிருந்து என்னை தூக்கி எடுங்க, எல்லா தப்பு செய்கிற எல்லா காரியத்திலிருந்து என்னை கழுவுங்க, என்னை தூக்கி எடுங்க, எல்லா தப்பையும் நான் விட்டு விடணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீ உன்னை ஞானின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப பெருமையாக பேசக்கூடாது. இந்த நாளில் எனக்கு எல்லாமே தெரியும், நிறைய பேர் பேசுகிறாங்க, அதில் என்ன வரப்போகுது, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், என்னை போல யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் உங்களுக்கு மேலே ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் இந்த பூமி முழுவதும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. யார் எங்கே என்ன பண்ணாலும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாமல் இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்து நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற பொல்லாப்பு, தப்பான காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு நீங்கள் என்ன பண்ணணும், விலகணும். இந்த நாளில் நான் விலகணும்னு நினைக்கிறேங்க, என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசிக்கொண்டு இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்த்துதலை கொண்டு வருகிறது. ஆமாம், இந்த வார்த்தையை கொண்டு இந்த நாளில் என்ன பண்ண போகிறோம், செபிக்க போகிறோம். நீங்கள் செபிங்க. பெருமையான காரியங்களை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திமிரா பண்ணாதபடி இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி இருக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும் இந்த நாளில். ஆமாம், நீங்கள் யார் எங்கிருந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தருக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக தப்பான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கே விட்டுடுங்க. அந்த தப்புலேருந்து வெளியில் வாங்க, அந்த பாவத்திலேருந்து வெளியே வாங்க. வெளியில் வந்துட்டு, ஆண்டவரே நான் தெரியாமல் செய்துட்டேன், என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு
உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும் பொழுது முற்றிலும் உங்களை ஒரு நல்ல மனிதனாக இந்த நாளில் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமா, நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க, என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரை, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உன்னை நான் என்று நீ என்னாதை, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே தன்னைத்தானே நான் என்று எண்ணாதபடி ஆண்டவரே தப்பிதங்களை, பாவங்களை, குற்றங்களை, குறைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவரே தேவனுக்கு பயந்து எல்லா பொல்லாத காரியங்களை விட்டு வெளியில வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தூக்கி எடுக்க முடியாது செபிக்கிறோம். எல்லாவற்றும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியா செபிக்கிறோம். ஒவ்வொருவர் இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இவ்வளவு பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.